எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டைம் வந்து இப்போது ஒரு எக்ஸாக்டாக டைம் 6:39. நான் இன்றைக்கி இங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறேன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்திருக்கிறேன். நம்ம உடம்பு நல்லா இருக்குதோ இல்லையோ, அதை வந்து மேற்கொண்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வச்சுக்க ட்ரை பண்ணணும். அது நல்லா இல்லைனாலும் சரி, அதை நம்ம நல்லா வச்சுருக்க ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், அதுதான் என்னுடைய மெசேஜ். காலையிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்தாச்சு. இந்த பாருங்களா, சூரியன் வெளிச்சம் எப்படி இருக்குது இன்றைக்கி. இதுதான் எங்கள் ஊர் கிளைமேட்டு, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இதை நம்ம இங்கே வச்சிருவோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதாச்சு, இப்போ ரொட்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் ரவுண்டு 4 5 6 7. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிக்கன சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்போ வந்து டக்குன்னு பெருத்த குட்டி ஆகிட்டேன். ஏன்னா பூரிப்பு வர காசு வச்சுக்கிட்டு சும்மா இல்லை முடியாமல் சில வழக்கங்கள் அது எனக்கே தெரிஞ்சு நானே தெரிஞ்சிட்டேன். இனிமேல் வந்து வாழ்க்கையை மாற்றணும். 3 4 5. ஓகே, ரைட் லெஃப்ட். ஓகே, ஷோல்டர் ரொட்டேஷன், டாக்டர். சரி, வெளில வாங்க. என்ன காது தொங்க விட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன அது காது? வாங்க, கிட்ட வா. என்ன காது கட்டிருக்குதா? அடிச்சா மூஞ்சிங்கெல்லாம் எடுத்து ஓகே, இப்போ வந்து ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் right and left again, right again, left again, right again, left. Okay. Hey, Kurchi.
வச்சுருவேன். ஓகே, இன்னைக்கு உண்டான 5 ஸ்டெப்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பேக்கு பஞ்சு, ரைட்டில் பஞ்சு. ஃபஸ்ட்டு பாருன்னா ஃபஸ்ட் பார்க்கணும், நேராக நிற்கிறோம், பேக்கில் எடுத்து வச்சு பஞ்சு ஸ்ட்ரைட்டு. ஓகேவா? அடுத்து எழுந்திருக்கணும், எழுந்திரி பாரு, ஆம்பர் ரோல் ஃபர்ஸ்ட் ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், 1 பஞ்ச் பண்ணோம். அடுத்து ஆம்பர் ஃபிஸ்ட் செகண்ட். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் எடுத்து வச்சு ஆம்பர் ஃபிஸ்ட் பண்ணோம். ஓகேவா? 1 2 அடுத்து பாரு 3. அடுத்து இங்கேருந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல 4 பேக் ட்விஸ்ட்டு. அடுத்து இங்கேருந்து 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம், 1 2 3. ஓகேவா? 4 அகெயின் 5. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போடணும். இது முடியாது, டக்கு டக்குன்னு எடுக்கணும், தடுமாறுது எனக்கு. ஓகே, அடுத்து இப்போ ரைட்டு 1 2. ஓகேவா? 3 4 5. இப்படி நிற்கிறோம், ரைட்டு 1 2 அகேன் 3. இந்த காலத்தை எடுத்து வைக்கணும், அகேன் 4. இந்த காலை தூக்கி இந்த சைடில் பஞ்ச் பண்ணணும். இது ஒரு பேசிக் எக்ஸசைஸ். இது நான் எல்லாமே சொல்கிறது எல்லாமே வந்து பேசிக் எக்ஸசைஸ் தான், பேசிக் எக்ஸசைஸ் மட்டும்தான். இதை வந்து இந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லுமே இருக்காது, அப்படியே இருக்கும், உள்நோக்கி இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து பேசிக் ஸ்ட்ரெச்சஸிங் எக்ஸசைஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான், ரைட்டு டேர்னு அகெயின் இந்த காலை எடுத்து ஃப்ரண்ட்டில் அடித்து மேலே தூக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உடம்பு எப்பயுமே ஸ்லிம்மாக இருக்கும். ஓகே காய்ஸ், ஓகே பார்க்கலாம்.